ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரா வித் மாமா சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிச்சா ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னம்மா செய்ய போகிறீங்க? மீன் குழம்பு செய்கிறேன். இந்த என்ன மீன் இது? ஜிலேபி மீன். ஜிலேபி மீன் தான் செஞ்சேன். இது வந்து நேற்றே நாங்கள் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. நேற்று வந்து உயிரோடவே எங்களுக்கு இந்த மீன் கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் உயிரோடவே இது வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். அந்த மீன் நல்லா ஆனால் ரொம்பலாம் உயிரோட இல்லை. ஆமாம், வாங்கும்போது உயிரோட தான் இருந்துச்சு. நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரதுக்குள்ளார அது இதுவாகிடுச்சு. கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து இன்றைக்கி வானகரம் ஃபிஷ் மார்க்கெட் தான் ஃப்ரெண்ட்ஸ் போகலான்னு இருந்தோம். ஆனால் நேற்று வந்து என் ஹஸ்பண்ட் வந்து வர வழியில் ஏரியில் பிடிச்சிருக்காங்க, உயிரோடவே இருந்துச்சு இந்த மீன். ஸோ இது வந்து வாங்கிட்டு வந்திருந்தாரு. இதை வந்து நேற்றே நாங்கள் வெட்டி க்ளீன் பண்ணி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோவும் உங்களுக்கு வரும் பாருங்கள். சரி, கடுகு போட்டாச்சு. வெந்தயம் ஆல்ரெடி நான் வந்து ஃபிஷ் குழம்பு வச்சுருக்கேன் வீடியோவில். இது வந்து செகண்ட் டைம் செய்கிறது. ஆனால் இந்த ஃபிஷ் வந்து நம்மளுக்கு உயிரோடு இருந்ததுனால வாசனை நல்லா இருக்குது. நம்மளுக்கு மார்க்கெட்லலாம் வாங்கினோம்னா வாசனையே வராது சுத்தமாக. அந்த ஒரு மாதிரி அந்த மண் வாசனை வருது நல்லா இதில். சரி, ஓகே. சீரகம், வெந்தயம் சீரகம் கடுகு மூணுமே போட்டுருக்கேன். சரியா? ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இது வெங்காயம் கருவேப்பிலை. நான் வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து மசாலா போட்டு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மிளகாத்தூள், லெமன், சால்ட் 3 தான் போட்டு வச்சுருக்கேன். வேறு எதுவும் நான் ஆட் பண்ணல. அதில் கொஞ்சம் பொடியாக இருக்கா கட் பண்ணி தக்காளி போட்டு வச்சு இதுலேயே வந்து நான் இதில் வந்து வெங்காயம், பூண்டு, தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துறேன் அந்த குழம்பு திக்னஸ் வரதுக்காக. பொடியாகவும் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுவும் போட்டிருக்கேன். நாங்கள் பெரியாண்டவர் கோயிலுக்கு போயிருந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஆனால் ஒரு நாள் தான் நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். போயிட்டு அங்கே ஸ்டே பண்ண சொன்னா என் தங்கச்சி. ஆனால் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணல, வந்தாச்சு நாங்கள் வீட்டுக்கு. ஏன்னா அவங்க பசங்களுக்குமே நேற்று தான் ஸ்கூல் திறந்துருச்சு. சரி, நம்ம இப்போ வந்து ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். சீரகம் போட்டாச்சு, போட்டுக்கிறேன். பூண்டு, கொத்தமல்லி கருவேப்பிலை நான் இதுலேயே போட்டிருக்கேன். ஏன்னா அது நம்ம ரசத்தில் போட்டால் நம்ம எடுத்து தான் போட்டுருவோம். யாருமே சாப்பிட மாட்டேன்றாங்க அந்த ரசத்தில் போடுறத. ஸோ நான் அரைச்சே தான் போட்டுருவேன். சரி, அப்புறமா மிளகு போட்டுக்கலாம். மிளகு வந்து நான் தூள் பண்ணி வச்சுருக்கிறதுனால தூளே இதில் போட்டுருவேன். சரியா? இல்லைன்னா மிளகு முழுசாக போட்டுருவேன். சரி, அப்புறம் வேற என்ன? தூளை போய் மிக்ஸி ஜாரில் அரைக்கணும். டேரக்டாகவே போட்டுருவேன். சேர்த்து அரைச்சதோட சேர்ந்து கலந்துடலாம். தனியாக கூட போட்டுடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அதை அரைச்சிக்கிறேன். இதை அரைச்சிட்டு இதுலேயே தக்காளி போட்டேன். தக்காளியும் சேர்த்து அரைச்சிடலாம். இது வந்து மீன் குழம்புக்கும் ரசத்துக்கும் ஒன்றாவே புளி ஊற வச்சுட்டேன். இதை மசாலா போட்டுற வேண்டியதுதான். நான் வந்து எப்போவுமே ஃப்ரை வந்து கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து மீன் வந்து நம்மளுக்கு வறுத்து சாப்பிடும்போது அவ்வளோவா சத்து கிடையாது. அது வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாகிடும். ஸோ நான் வந்து குழம்புல தான் எப்போவுமே நான் கொஞ்சம் போட்டுப்பேன். அதிகமாக வறுக்கிறதுக்கு கம்மியாக தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் ஆமாம், வறுக்க நம்மளுக்கு ஃபிஷ்ஷு நல்லதுன்னு தான் சொல்கிறாங்க, புரியுதா? ஆனால் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, வறுக்காமல் சாப்பிடும்போது தான் அது நல்லது, வறுத்து சாப்பிட்டா அது நல்லது இல்லைன்னு தானே சொல்கிறாங்க. நம்மளே சிக்கனு எல்லாமே சொல்கிறேன் நான். சிக்கனாக இருந்தால் கூட நம்ம அப்படியே சொல்லணும்னா ப்ரோட்டீன் சமைச்சு குக் பண்ணி அப்படியே டேரெக்டாக எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணாலே அதில் இருந்து ப்ரோட்டீனே போய் கொலஸ்ட்ரால் தான் அது மாறிடும். ஆனால் நீ என்ன பண்ணுற? நான் ஏதோ ஒரு 3 பீஸ் தான் அதுல இருந்து சாப்பிடுவேன். அதோ இதுலயே எல்லாம் குட்டி குட்டி பீஸ் தான். இதுல 4-3 பீஸ். அதுமே குழம்பாவே சாப்பிட்டுக்கலாம்ல.
ஆனா நம்ம அரைச்சி போடுறதுனால ரசம் பாக்குறதுக்கு ரசம் மாதிரியே தெரியல, ஃபுல்ஃபில் ஆன மாதிரியே தெரியல பாக்குறதுக்கு. ரசமா என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது, அதை குதிச்சாதான் தெரியும். ரசம் தாளிச்சுக்கிறேன். ரசத்துல வந்து நான் மிளகா போடல, மிளகா போட்டுருவேன். மிளகா மட்டும் அப்படியே மேலேயே போட்டுருவேன், அப்படியே கரைச்சிக்கலாம். நல்ல வேலை மிளகா போடாமே வச்சுட்டு இருப்பேன் நான் ரசத்தை. சுஷாந்த் தூங்கி எழுந்துட்டானா? எழுந்துட்டான். சரி தெரியல, ஊத்திடலாமா புளி? ரெண்டு கிணத்துல புளி இருக்கு, இதை கரைச்சி அதில் ஊற்றுறேன். கரைச்சி ஊற்றி அதுலேயே மிளகாத்தூள் உப்பெல்லாம் போட்டோன்னு வச்சுக்கோ, டேஸ்ட் பார்த்து அதில் ஊற்றிக்கலாம். ஆக்சுவலாக எனக்கு வந்து மீன் குழம்பு வைக்கிறது தான் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. காலையில் உங்களுக்கு ஸ்கூலில் காலேஜெலாம் இருக்கும்போது கூட ஈஸியாக டக்குன்னு வச்சுருவேன். இல்லை அது நம்ம வெட்டி க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா டக்குன்னு வச்சிடலாம். ஒரு நாள் மாங்காய் போட்டு வைக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு அது எப்படி வரும் தான் தெரியல. எனக்கு பயமா இருக்கு அதை செய்யறதுக்கு. நான் வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது மாங்காய் போட்டு. சாப்பிட்டு ஆமா சாப்பிட்டுருந்தா ஒரு ஐடியா கிடைக்கும், சாப்பிடாதனால அது எப்படி இருக்கும்னு தெரியல. ஆனால் எல்லாரும் நல்லா இருக்கும்னு தான் சொல்றாங்க மாங்காய் போட்டு செஞ்சா. ஆனால் இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லை. மிளகாய்த்தூள் போட்டேன். சரி அதில் ஊற்றிடலாமா? இதுல போடுறதுக்கு அதுக்கு டேரக்டா அதிலே போட்டலாமா? இல்லை இல்லை, அது கொஞ்சம் புளியெல்லாம் திப்பி அடியில் நிற்கும், சால்ட்டு புளி பார்த்துன்னு வேணும்னா ஊற்றிக்கலாம். ஆனால் நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் சரஸ்ரீ, ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கிட்டு வந்து அது டேஸ்ட் எப்படி தான் இருக்குன்னு பார்க்கணும்னு நினச்சேன். இதான் நான் ஃபஸ்ட் டைம் இது மாதிரி டேஸ்ட் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். கடைங்களில் போன வாரம் வானகர மார்க்கெட்டில் ஃபிஷ் வாங்கிட்டு வந்தது ஒரு மாதிரி மருந்து வாசனை வந்துச்சு. ஆமாம், அதில் கூட ஏதோ கெமிக்கல் கலக்கிறாங்க போல இருக்கு. ஒரு மாதிரி இந்த சிக்கன்லேயும் ஒரு முறை இருந்துச்சு, ஒரு மாதிரி மருந்து வாசனை வந்தது பயங்கரமாக. சரி ரசம் கொதிச்சிருச்சு, ஆஃப் பண்ணிடுங்க. அங்கே மரத்தில் பக்கத்தில் மாங்காய் நிறைய இருக்கு, இப்போதான் உடைச்சிட்டு இருந்தாங்க. அவங்க அழகாக தொரடில் கரெக்ட் ஒரு கவர் கட்டிட்டு உடைச்சிட்டு இருந்தாங்க. நான் கூப்பிடலான்னு பார்த்தா நீ இல்லை. அப்படியா? ஒரு கவர் கட்டிட்டு அது கீழே விழாத மாதிரி அழகாக உடைக்கிறாங்க. எவ்வளோ மாங்காய் போடுறாங்க. ஆனால் இது புளிக்கும் மாங்கான்னு நினைக்கிறேன் நான். மாங்காய் ஆனால் மேலெல்லாம் ஏறி எப்பவுமே உடைக்கிறது இல்லை, கீழே இருந்தே உடச்சிடுவாங்க அழகா. அது எப்படி கரெக்டாக அந்த கவருக்குள்ள விழுது? அதுதான் அவங்க அப்படியே நேக்கா உடைக்கிறாங்க. இது கொதிக்கிட்டோம் நல்லா, கொதிச்சோடனே ஃபிஷ் போட்டுறாங்க. இப்போ மீனையே போட்டீங்களா? போட்டோமா, தவா நல்லா காஞ்சிச்சு. இது கோச்சின்னு இருக்கா? கொதிக்கிட்டோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டேன் அப்படின்னு. இது அப்படியே மேலே ஒரு 4 கருவேப்பிலை வச்சுருந்தா நீ அப்படியே கருவேப்பிலை சாப்பிடவா போகிற? சும்மா டெக்கரேஷனுக்கா? நம்மளுக்கு என்ன அவார்டை கொடுக்க போகிறாங்க? தவாயில் பாரு, எண்ணெய்லாம் இங்கே நிற்கிது தெரியுதா? அங்கே மேலே நடுவில் நிற்கவே மாட்டேங்குது தவாயில். நம்ம தான் சாய்ச்சி விடணும் போல இருக்கு.
ஐயோ ஆமா, நம்ம எவ்வளவு எண்ணெய் ஊத்துறது? எண்ணெய் ஆல்ரெடி நிறைய ஊத்திட்டேன் எல்லாம். நம்ம கொஞ்சம் காமெடியா இருக்கு. ஆ? எண்ணெய் வந்து சொல்ல பாரு, இந்த தவா கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். ஆரம்பிச்சிட்டான். இனிமே வைத்தியம் முடிகிற வரைக்கும் இருந்துட்டே தான் இருப்பா. எக்ஸாசர் போட்டுலாமா? போடாமே இருக்கு. அது கரெக்ட். இது எனக்கே எனக்கே இருமல் வருது. ஸ்லோவா வச்சிருக்கணும், லூஸ் மாதிரி ஃபாஸ்டா. அதிக பணம் சைட்ல இருந்து நல்ல வரைக்கும் ஒரு மீண்டா போச்சுல. அதுல வந்து மீன் போட்டுடலாம் இதுல. இதில் வந்து பெப்பர் தூள் போட்டேன், கொஞ்சம் சால்ட் கம்மியாச்சு, சால்ட்டை ஆட் பண்ணிட்டேன், கொஞ்சம் கொதிக்க. சரியா? சரி, இப்போ இது வெந்துருச்சு, எடுத்துடலாமா? நடுவில் மட்டும் தீ அதிகமாகிடுச்சு போல, இது மட்டும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. மற்றதெல்லாம் ஓகே. ஓகேவா? மற்றதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குல்ல, அது மட்டும் தான் இருக்கு. நாட் பேட். சரி, ஓகே. இது கொதிச்ச உடனே முடிஞ்சிருச்சு, அவ்வளோ சாப்பிட வேண்டியது. ஓகே, குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்துட்டு ஒயிட் ரைஸ், ரசம், ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.